Hi friends, welcome back to Birlas Parvai. இன்னைக்கு நம்மளோட பின்னாடி நீங்க பாக்குறீங்க மாருதில இருக்கிற அத்தனை CNG கார்ஸும் நம்ம லைனா நிப்பாட்டி இருக்கிறோம். எதுக்காக அப்படினு கேட்டிங்கனா ஒரு காரையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இந்த காரோட இண்டிவிஜுவல் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இந்த வீடியோவில் அத்தனை காரையும் நம்ம கம்பேர் பண்ணி பூட்டோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, எந்த கார் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மாருதியிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற பல டவுட்ஸ் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கம்பேரிசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாருதி விஷ்ணு காசுலேருந்து மிஸ்டர் கார்த்திக் வந்து நம்ம கூட இருக்காங்க. ஹலோ சார். ஹாய் கார்த்திக். ஹாய் சார். ஹலோ சார். மிஸ்டர் கார்த்திக் கிட்ட நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்வி இருக்குது. நம்ம சிஎன்ஜியோட ரிவ்யூ நம்ம பார்த்தப்பயே வந்து உங்களோட கமெண்ட்ஸ் நிறைய வந்து அதில் இருந்தது. அது எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்டு நம்ம ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு காரும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஹாய் கார்த்திக் சார். ஹலோ சார். சார், இந்த சிஎன்ஜி அப்படின்னு நம்ம எடுக்கிறோன்னாவே ஒரு யூஸராக, அதாவது நான் தான் வந்து சிஎன்ஜி வாங்க வரேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கே வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நான் ஏற்கனவே பண்ண வீடியோஸில் நிறைய யூசர்ஸ் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை உங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணலாங்கிறது தான் இந்த தாட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிஎன்ஜி எக்யூப் பண்ண ஒரு காரோட இன்ஜினோட லைஃப் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதுக்கு? எஸ்என்ஜி வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் சார், பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி இந்த இரண்டு ஃபியூல் ஆப்ஷனில் இயங்குற மாதிரி தான் வெஹிக்கிளே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம சிலிண்டர் ஹெட்டில் வந்து வால்வு சீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஹை காம்போனன்ட்டு ஸ்பெஷல் மெட்டீரியல் கொண்டு தான் வந்து அதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இன்ஜினில் இருக்க பார்ட்ஸ் ஏதாவது தேய்மானம் அடையணும்னா அந்த மாதிரி அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெஹிக்கிளோட டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதான் ஒழிய கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை சார். சூப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 யூசியூ யூஸ் பண்ணுறோம் சார். எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் வந்து 2 விதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நம்ம சிஎன்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து பெட்ரோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து 2 யூசியூ யூஸ் பண்ணுறோம் சார். ஸோ இதனால் வந்து வெஹிக்கிளோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிளோடைய ஃபியூல் எஃபிஷியன்சியும் பெட்டராக இருக்கும் சார். சார், அடுத்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த சிஎன்ஜி கார் வந்து சேஃபா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. எதனால் அப்படின்னா, நமக்கு வந்து நியூஸில் நம்ம அங்கே ஒன்று இங்கே ஒன்று நம்ம கேள்விப்படுறோம், சிஎன்ஜி சிலிண்டர் வந்து வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சிஎன்ஜி கார்ஸ் எந்த அளவுக்கு சேஃப்? சார், நம்ம சிஎன்ஜி வெஹிக்கிள் எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே தான் நம்மளுக்கு வெஹிக்கிள் வருது மார்க்கெட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் கூட நம்மளுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் பைப்ஸ் அண்ட் ஜாயின்ஸு அண்டு மைக்ரோ ஸ்விட்சு, இன்டகிரேட்டட் வைரிங் ஹார்னஸ். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் ஜாயின்ஸுன்றது என்னென்னா, ஸோ அது வந்து ரஸ்ட் ப்ரூஃப் சார், கரோஷன் ஃப்ரீ. ஸோ அதனால் துருப்பிடிக்கிறது கிடையாது. ஸோ அதனால் எந்த ஒரு லீக் ஆக போகிறது இல்லை. அது ஒரு சேஃபு. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ஸ்விட்ச் சார். மைக்ரோ ஸ்விட்ச் இருக்கிறதால என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணும்போது ஸோ நீங்கள் வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை தவிர்த்து என்ஜிவி ரிசப்டக்கல்னு ஒரு காம்போனண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சார். அந்த என்ஜிவி ரிசப்டக்கல் காம்போனண்ட் எதுக்காகனா, சேஃபராகவும் பின்ன ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் சார். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இதனால் வந்து இது வந்து நம்ம ரெட்ரோஃபிட் மார்க்கெட்டில் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு செகண்ட் ஹேண்டு ஒரு சிலிண்டராக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ஜிவி ரிசப்டக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மைக்ரோ ஸ்விட்சு யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்க அந்த சென்சார் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இல்லாததால் ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது சார். ஓகே சார், இப்போது இந்த வாரண்ட்டி பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து மாருதி கார்ஸுக்கு எவ்வளோ இயர்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க? அதுவும் நம்ம சிஎன்ஜி கார் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த வாரண்ட்டியில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். நார்மலாக நம்ம மாருதி வெஹிக்கிளுக்கு இருக்கிற சேம் வாரண்ட்டி தான் நம்ம சிஎன்ஜி வெஹிக்கிளுக்கும் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 2 இயர்ஸ்க்கு 40,000 கிலோமீட்டர் வரைக்கும், அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்க்கு 1 lakh கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டியை வந்து நம்ம கவர் பண்ணுறோம் சார். இது வந்து நம்ம சிஎன்ஜி வெஹிக்கிளுக்கும் பொருந்தும். ஓகே. ஸோ இப்போது இந்த சிஎன்ஜியில் இன்கேஸ் ஏதாவது ஒரு அந்த கிட்லேயோ நீங்கள் சொன்னீங்க அந்த 2 இதுக்கு தனியாக நம்ம ECU வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, இன்கேஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த வாரண்டியில் உங்களுக்கு கவர் ஆகுமா? 100% கவர் ஆகும் சார்.
ஸோ இதுக்குன்னு தனியாக பீரியாடிக் மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ரெகுலராக பண்ணுற சர்வீஸ் 10,000 கிலோமீட்டருக்கு மாறுதியில் எப்படி சர்வீஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு சிஎன்ஜி கிட்டும் சைட் பை சைடு அவங்களும் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அந்த ரெகுலர் சர்வீஸ்லேயே வந்து இதையும் சேர்த்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க. சர்வீஸ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நமக்கு வந்து அந்த சர்வீஸ் பண்ணும்போது இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 100% ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, கிரேட். சார், இப்போ இந்த இன்சூரன்ஸ் பற்றி ஒரு சில டவுட் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ வந்து சிஎன்ஜி கார்ஸ் வந்து நம்ம வாங்கும்போது இந்த சிஎன்ஜிக்குரிய சேதாரம், ஐ மீன் சிஎன்ஜினால் நடக்கிற ஒரு சில காரோட டேமேஜுக்கும் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுமா? அதே மாதிரி இந்த பார்ட்ஸுக்குமே வந்து இன்சூரன்ஸில் உங்களுக்கு கவர் ஆகுமா? சார், இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி வெஹிக்கிள் சார். ஸோ ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து வரும்போதே அது வெஹிக்கிளுக்கான ஃபுல் இன்சூரன்ஸ் கவரேஜோடு தான் வரும். ஓகே. ஸோ நம்ம வந்து ஆர்டிஓக்கு போயிட்டு தனியாக என்டோஸ்மெண்ட் பண்ணணும், இல்லை ஸ்பெஷல் அப்ரூவல் ஏதாவது வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ என்னென்னலாம் நம்ம நார்மல் இன்சூரன்ஸில் கவரேஜ் இருக்கோ அந்த இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம சிஎன்ஜி வெஹிக்கிளுக்கும் பொருந்தும் சார். ஓகே. ஸோ அப்போ ஒரு கண்டிப்பாக வந்து கிளைம் பண்ணும்போது அதுக்குன்னு சொல்லி எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க? எதுவும் அதுக்காக கஸ்டமர் எதுவும் பே பண்ணணும் அவசியம் இல்லை சார். ஓகே. அதே மாதிரி சிஎன்ஜிக்குன்னு சொல்லி அடிஷ்னலாக நம்ம இன்சூரன்ஸில் ப்ரீமியம் வந்து அதிகமாக பே பண்ண வேண்டிய சூழ்நிலை வருமா? வராது சார். இது ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வர்றதால ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்கோ சிஎன்ஜிக்கோ அந்த அமௌண்ட் பே பண்ணாவே போதும். நார்மல் இன்சூரன்ஸே போதும் சார். ஓகே சார். இப்போது இந்த சிஎன்ஜி வந்து ஏஎம்டி கார்ஸில் வர்றது கிடையாது. மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா சிட்டி டிராஃபிக்கில் வந்து மேனுவலில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏஎம்டினா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் எங்களுக்கு சிஎன்ஜி வேணும் அப்படின்னு பார்க்கும்போது சிஎன்ஜி வர்றதில்லை. எதனால் ஏஎம்டியில் சிஎன்ஜி ஆப்ஷன் வர்றது கிடையாது? சார், நார்மலாக பெட்ரோல் வெஹிக்கிளை விட சிஎன்ஜி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 95,000 ருபீஸ் வந்து காஸ்ட் அதிகம். ஸோ அகைன் நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இல்லை ஏஎம்டி போகும்போது அடிஷ்னலாக ஒரு 50,000 ருபீஸ் கஸ்டமர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு கேஷ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கக்கூடாதுன்றது ஒரு காரணத்துக்காக தான் சார் நம்ம மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் கொடுக்குறோம். ஸோ இது இல்லாமல் இப்போ எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்லேருந்து நம்ம கொடுத்துருந்த இப்போ நம்ம வந்து கஸ்டமர் விருப்பப்பட்டு விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லேயும் வந்து சிஎன்ஜி கேட்டதால நம்ம விஎக்ஸ்லையும் கொடுக்குறோம். ஸோ ஃபியூச்சரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் ஏஎம்டியில் வர்றதுக்கு. ஸோ அடுத்தது இந்த காஸ்ட்டு, அதாவது இந்த சிஎன்ஜியோட காஸ்ட்டு. இப்போ நான் வந்து வெரி ஃபஸ்ட்டு சிஎன்ஜி ஒரு வண்டியை வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணும்போது எர்டிகா பண்ணியிருந்தேன். அப்போது காஸ்ட் வந்து 55 ருபீஸாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே 75 ருபீஸாக வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. அப்போது இது ஆல்மோஸ்ட் பெட்ரோல் காஸ்ட்டுக்கே திருப்பியும் போய் ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? சார், சிஎன்ஜி இப்போ வரல, ஒரு 20 இயர்ஸ் பேக்கே வந்து சிஎன்ஜி வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபியூல் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆக ஆக ஸோ சிஎன்ஜி காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எப்போவுமே வந்து டீசல் காஸ்ட்டு அண்டு பெட்ரோல் காஸ்ட்டை விட லோயராக தான் இருக்கும் நம்மளுடைய சிஎன்ஜி காஸ்ட் எப்பவுமே. ஓகே. இப்போ தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 to 45 ருபீஸ் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நம்ம பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் உங்களோட பாயிண்ட். எஸ் சார், எஸ் சார். ஓகே. ஓகே சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ்க்கு இருக்கிற டவுட்ஸை வந்து நீங்கள் அழகாக கிளாரிஃபை பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வண்டியோட கம்பேரிசன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கம்பேரிசனில் வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த சிஎன்ஜியோட கம்பேரிசன் தான் வந்து மோஸ்ட்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதோட பூட் வந்து ஒரு வண்டியிலையும் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த வண்டி உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வெரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இந்த எஸ்ப்ரெஸோவில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஆல்டோலையும் உங்களுக்கு வந்து சிஎன்ஜி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு டிஸ்பிளேல அது இல்லை. எஸ்ப்ரெஸோவில் இருந்து தான் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பூட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பூட் வந்து இந்த சிலிண்டர் வந்து ஃபில் பண்ணிருச்சு. அப்போது நீங்கள் இதில் லக்கேஜ் வைக்கணும் அப்படின்னா மேபி இந்த ஹைட்டுக்கு மேலே வந்து நீங்கள் லக்கேஜ் வந்து இவ்வளோ ஹைட்டுக்குள்ளே நீங்கள் வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் இதுக்கு மேலே நீங்கள் வைக்கும் போது உங்களோட விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கட் ஆகும். இந்த வண்டியோட பூட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 270 லிட்டர்ஸ் வந்து இந்த எஸ்ப்ரெஸோட பூட்டோட கெப்பாசிட்டி. அப்போது இந்த வண்டியோட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜியில் 58 பிஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 78 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து உங்களுக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இதே இதோட பெட்ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 67 பிஹெச்பியும் 90 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து உங்களுக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு சிஎன்ஜியில் பவர் ரெடியூஸ்டாக தான் வந்து உங்களுக்கு இந்த எஸ்ப்ரெஸோவில் கொடுத்துருக்காங்க. எஸ்ப்ரெஸோ மட்டும் இல்லை, ஸோ ஓவராலாக சிஎன்ஜிலே பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடரபுளாக உங்களுக்கு பவர் வேல்யூஸ் வந்து கம்மியாக தான் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த எஸ்ப்ரெஸோ
இந்த பூட் வந்து கொஞ்சம் ரொம்பவே டைட்டு தான். அப்போது நீங்கள் ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலி 3 பேர் தான் போவீங்க, சீட்டில் வந்து அதர் ஹாஃபில் வந்து நீங்கள் பூட் வச்சுக்க முடியும் அப்படின்னா இந்த எஸ்ப்ரெஸோ வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன அப்படின்னா, இங்கே வேகனார் வந்து நிற்குது. ஸோ இந்த வேகனாரை பூட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ எஸ்ப்ரெஸோவை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு இந்த பூட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பூட்டோட கெப்பாசிட்டி வந்து 341 லிட்டர்ஸ் வந்து இந்த பூட்டோட கெப்பாசிட்டி. அப்போ நியர்லி ஒரு 100 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்ப்ரெஸோவோட அதிகமாக கிடைக்கிது. செலிரியோட கொஞ்சம் கம்மியாக வந்து இந்த பூட் வந்து இருக்கும். அடுத்து செலிரியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது 55 பிஹெச்பி வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 82 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து உங்களுக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இது உங்களுக்கு பெட்ரோலில் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா 65 பிஹெச்பி வந்து பவரும் 89 நியூட்டன் மீட்டர் டார்க்குமே வந்து உங்களுக்கு இந்த வேகனார் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த வண்டி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக் சீட்டில் கம்ஃபர்டபுளாக 2 பேர் வந்து உங்களால் 2 அடல்ட் உட்கார முடியும். அதே மாதிரி இந்த பூட்டுமே நீங்கள் பார்க்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு ஹைட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஸ்பேர் வீலுமே வந்து வெர்டிக்கலாக வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் லக்கேஜ் என்ன பண்ண முடியும், இந்த கேப்பில் வந்து உங்களால் டம்ப் பண்ண முடியும். அதே மாதிரி ஸோ இங்கேயுமே வந்து சின்ன சின்ன பேக் வந்து உங்களால் டம்ப் பண்ண முடியும். அப்போது உங்களோட பேக்கேஜ் நீங்கள் லக்கேஜ் வந்து பேக் பண்ணும் போதே வந்து இதுக்கேத்தாப்பில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 4 பேரோட லக்கேஜ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இந்த வண்டியில் நீங்கள் டம்ப் பண்ணலாம். ஸோ இதோட ஃபியூவல் ஃபில்லிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த லிட்டுக்கு உள்ளேயே தான் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து நமக்கு கார்த்திக் சார் சொன்ன மாதிரி ஸோ இந்த லிட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணால் தான் வந்து நீங்கள் இன்ஜினையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சேஃப்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே உள்ளமே வந்து பார்க்கலாம், நீங்கள் நல்லாவே வந்து உங்களுக்கு கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வேகனாரு. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், செலிரியோ போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து செலிரியோவோட சிஎன்ஜி தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த பூட்டோட கெப்பாசிட்டி வந்து 313 லிட்டர்ஸ் வந்து இந்த பூட்டோட கெப்பாசிட்டி. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு வேகனாரோட ஒரு பூட்டோட கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக கொஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஸ்டெப்னி வந்து வேர்ட்டிக்கலாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து கொஞ்சமே வந்து உங்களுக்கு ஹைட் இருக்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இன்கேஸ் நான் கலட்டி விட்றேன்னே வச்சுக்கோங்களேன், இந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணி விடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பார்சல் ட்ரை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேப்புக்குள்ளே ஸ்லிம்மாக உங்கள் லக்கேஜஸை வந்து நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் லக்கேஜ் வந்து இதில் வைக்க முடியும். பட் அகைன் ஸோ இதுலேயும் வந்து ஒரு 3 பேர் ஃபேமிலி நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்கேஸ் எக்ஸஸாக லக்கேஜ் இருக்கும்போது நீங்கள் சீட்டில் வச்சுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 60-40 சீட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 40 நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு 3 பேர் நீங்கள் போயிட்டு லக்கேஜை நீங்கள் ஸ்டோர் பண்ணி போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலிக்கு இந்த செலிரியோட சிஎன்ஜி வந்து உங்களுக்கு சூட் ஆகும். இந்த வண்டியை வந்து 3 சிலிண்டர் ஆப்ஷனில் தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இதோட பவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜியில் 55.92 பிஹெச்பி வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. 83 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பெட்ரோலில் போச்சு அப்படின்னா 65 பிஹெச்பி வந்து பவரும் 89 நியூட்டன் மீட்டர் டார்க்குமே வந்து இந்த செலிரியோ வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி என்ன அப்படின்னா டிசைரு. ஸோ இதை நம்ம ரீசெண்டாக கூட நம்ம இந்த வண்டியோட டீட்டெயில்டாக ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதோட பூட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 378 லிட்டர்ஸ் வந்து இந்த பூட்டோட கெப்பாசிட்டி. அப்போ இந்த மாருதியில் இருக்கிற கொஞ்சம் லார்ஜர் பூட்டில் சிஎன்ஜி இருக்கிற வண்டி வந்து இந்த கார் தான் ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் பூட் வந்து நீங்கள் பார்க்கலாம், நல்லா பாட்டமில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ லக்கேஜை வந்து ஸ்லிம்மாக நீங்கள் பாட்டமில் வந்து உங்களால் பேக் பண்ண முடியும். அதே மாதிரி மேலேயுமே உங்களால் வைக்க முடியும். இங்கே ஃப்ரண்ட்லேயுமே வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஹைட்டாக வந்து சூட்கேஸை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்லேயே வைக்க முடியும். அப்போ இந்த டிசையரோட சிஎன்ஜி வந்து பக்கா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சிஎன்ஜி ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக லக்கேஜும் நீங்கள் டம்ப் பண்ணி எக்கனாமிக்கலாகவும் நீங்கள் போக முடியும். அதே மாதிரியே ஒரு 5 பேருமே உங்களோட காரில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ இந்த இன்ஜினோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 76 பிஹெச்பி வந்து உங்களுக்கு சிஎன்ஜியில் ப்ரொடியூஸ் பண்ணுது. 98 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பெட்ரோலில் 88 பிஹெச்பியும் 43 நியூட்டன் மீட்டருமே வந்து இந்த டிசைர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது இந்த
ஒரு 5 சீட்டரில் ஒரு நல்ல ஒரு பூட்டோட நீங்கள் மாருதியில் ஒரு வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைர் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன அப்படின்னா எர்டிகா. ஸோ இதோட சிஎன்ஜியுமே வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஒரு 7 சீட்டர் எம்பிவி வெஹிக்கிள். ஸோ இதில் சிஎன்ஜியோட ஆப்ஷனோட நீங்கள் இங்கே பார்க்கலாம். சிஎன்ஜி வந்து பாட்டமில் பக்காவாக வந்து உங்களுக்கு இங்கே உள்ளே பேக் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு உள்ள கேப்பில் வந்து உங்களால் இதில் லக்கேஜஸ் எதுவும் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இது ரொம்ப அழகாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த சிஎன்ஜி வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. அப்படி கவர் பண்ணதுனால ஒரு சிஎன்ஜி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து இல்லை. அதே மாதிரி உங்களோட லக்கேஜஸை இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் ஹைட்டாக இவ்வளோ தூரத்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், லக்கேஜை வந்து பேக் பண்ண முடியும். பட் எம்பிவி அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி பூட் வந்து கொஞ்சம் டைட்டு தான். இந்த பூட்டோட கெப்பாசிட்டி வந்து 209 லிட்டர்ஸ் வந்து இதோட கெப்பாசிட்டி. பட் இந்த மேலே வந்து நீங்கள் லக்கேஜஸ் வைக்கும் போது ஓரளவுக்கு உங்களால் நீங்கள் டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். பார்சல் ட்ரை இல்லாதனால கொஞ்சம் ஹைட்டாகவே நீங்கள் லக்கேஜஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இந்த இன்ஜினோட கான்ஃபிகரேஷன் சிஎன்ஜியில் 87 பிஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 121 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து உங்களுக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணோம். இதே இது பெட்ரோலில் 101 பிஹெச்பி வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். 136 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இது உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இந்த சிஎன்ஜி வந்து ஒரு எம்பிவியில் நீங்கள் சிஎன்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எர்டிகா வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் மாருதியில் இருக்கிற இந்த ஓவரால் சிஎன்ஜியோட கம்ப்ளீட் ஒரு கம்பேரிசன் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லா கிடச்சிருக்கும். அதே மாதிரி நமக்கு இருக்கிற நிறைய டவுட்ஸுமே வந்து மாருதியோட அஃபிஷியல்ஸ்கிட்ட கேட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணியிருக்கிறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டிரைவுக்கு நமக்கு இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்காக மாருதிக்குமே விஷ்ணு கார்ஸுக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து தேங்க் பண்ணிக்கலாம். அவங்களோட யார்டில் நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இந்த கம்பேரிசனுக்காக நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்காக. சரியா? ஸோ மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.